ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குரூப் 4க்கு ஒரு மார்க் கண்டிப்பாக உறுதியாக வாங்கிக்கலாம். இது மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து மகிழ்ச்சி கொள்கையில் பத்திரிகை சுதந்திரம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் எத்தனை இடத்துல இருக்கிறோம், ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவரில் எத்தனை இடத்துல இந்தியா இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் எத்தனை இடத்துல நம்ம இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஜனநாயக குறியீடில் வந்து இந்தியா வந்து 108வது இடத்துல இருக்குது. பத்திரிகை சுதந்திரம் வந்து இந்தியா 151 இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஜனநாயக குறியீடில் 108, பத்திரிகை சுதந்திரம் 151. உலகிலே பட்டினி குறியீடில் வந்து 105 இடத்துல இருக்குது. நம்ம இப்போ இந்தியாவில் வேர்ல்டுலேயே பட்டினி குறியீடு வந்து 105 இடத்துல இருக்கிறோம். பாலின இடைவெளி குறியீடில் வந்து 127 இடத்துல இருக்கிறோம். ஊழல் மலிவு இடத்துல வந்து 196 இடத்துல இருக்கிறோம். மகிழ்ச்சி குறியீடு வந்து 116 இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, எப்பயுமே எந்த எக்ஸாம்னாலும் மகிழ்ச்சி குறியீடு வந்து இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்பாங்க. இந்த வருஷம் 2025 நாம் வந்து 118 இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா, 118 இடத்துல மகிழ்ச்சி குறியீடு இருக்கும். 2025க்கு மகிழ்ச்சி குறியீடில் 118 இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மனிதவள குறியீடில் வந்து 130 இடம். உலகளவிய அமைதி குறியீடில் வந்து நம்ம 116 இடத்துல இருக்கிறோம். அமைதி குறியீடில் வந்து நம்ம 114 இடத்துல இருக்கிறோம். அமைதியில் 116. சூழலியல் குறியீடு வந்து 176. சூழல் வந்து அதில் வந்து 176 இடத்துல இருக்கிறோம். காற்று மாசுபாட்டில் வந்து 5 இடத்துல இருக்கிறோம். காற்று மாசுபாடு வந்து 5 இடத்துல, ஏன்னா அது வந்து 10th ஜியாகிரபிலே காற்று மாசுபாடு வந்து எத்தனை இடத்துல சொல்லியிருப்பாங்க, அது வந்து படிச்சுக்கோங்க. இப்போ 2025 5 இடத்துல இருக்கிறோம். அது வந்து அந்த புக்கில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற எந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 இடத்துல இருக்கிறோம். இயற்கை பாதுகாப்பு குறியீடு வந்து 176 இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா, இயற்கை பாதுகாப்பு குறியீடு 176. இதெல்லாம் சொல்கிறது ஃபுல்லாக இந்த 2025 கொடுத்த இதனோட ரேங்க் அடிப்படை. ஓகேங்களா, இதன் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஒரு மார்க் கண்டிப்பாக அதுலேருந்து இருக்குது. ரொம்ப தைரியமாக எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.